ஆண்டவர் என்ன பண்றாரு, பெதஸ்தா என்ற ஒரு குளத்தின் அருகே ஒரு முறை போகிறார். ஏராளமான வியாதியஸ்தர்கள் படுத்து கிடக்கிறார்கள். பாருங்க, எவ்வளவு பேர் இருந்தாலும் ஆண்டவர் ஒரு மனுஷனை தேடி அந்த இடத்துக்கு போகிறார். இவன் எவ்வளவு வருஷமா அந்த வியாதியில இருக்கிறான்னு பைபிள் சொல்லுது. 38 வருஷமான வியாதி. வாழ்க்கையே போச்சு. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, 38 வருஷமா இவன் எந்த நம்பிக்கையில அங்க படுத்து இருந்தானே தெரியல. ஏன்னா 38 வருஷமா இவன் குளங்கள் அநேக முறை கலங்குகிறதை இவன் பார்த்திருக்கணும். அநேகருடைய வியாதியஸ்தர்கள் சுகமாக்கப்பட்டதெல்லாம் பார்க்கிறான். பக்கத்துலதான் இருக்குது தண்ணி. அந்த தண்ணியில இறங்கிட்டா இவன் குணமாயிடுவான் இவனுக்கு நல்லா தெரியும். ஆனா அவனுடைய இடத்திலிருந்து இவனால எழுந்திருக்கவே முடியாத அளவு இவனுடைய உடம்புல ஒரு கட்டு, அசையவே முடியல. இதுதான் பிரச்சனைக்கு தீர்வு என்பது இவனுக்கு தெரியும். அந்த தண்ணியில இறங்கிட்டா நான் சுகமாயிடுவேன், அங்கதான் விடுதலை, அங்கதான் சுகம், எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்குதுன்னு தெரியும். ஆனால் தன் இருக்கிற இடத்தை விட்டு சிறிதளவும் நகர முடியாத அளவு இவனுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் இவனை கட்டி வைத்திருந்தது. பைபிள் சொல்லுது, அந்த பெதஸ்தா என்கிற அந்த குளத்தில் இருந்த மண்டபம் இருக்குது பாருங்க, அந்த மண்டபத்துக்குள்ள ஒரு வாசல் இருந்தது. அது பேர் ஆட்டு வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவ ஆலயத்துக்கு ஆடுகளை பலியிட அந்த வாசல் வழியா தான் கூட்டிக்கிட்டு போவாங்க. இந்த 38 வருஷமா அந்த வியாதியில இருக்கிறவன் அந்த ஆடுகளையே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆனா ஒரு நாள் அதே ஆட்டு வாசலின் வழியாக தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவர் நடந்து வந்தார். அவனுக்கு தெரியாது இந்த ஆட்டுக்குட்டி தான் அவருக்காக மரிக்க போது, இந்த ஆட்டுக்குட்டி தான் அவருக்கு ஜீவனை தரப்போது, இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தான் அவனுடைய பாவத்தை சுத்திகரிக்க போதுன்னு அவனுக்கு தெரியாது. அந்த ஆட்டு வாசலின் வழியாக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் அந்த வாசல் வழியாய் கடந்து வந்தார். சிஸ்டர், பிரதர், உனக்காக எனக்காக உன்னுடைய பாவங்கள் என்னுடைய பாவங்கள், உன் அக்கிரமங்கள் என் அக்கிரமங்கள், உன் சாபங்கள் என் சாபங்களை சுமந்து விடுதலையாக்க ஆட்டு வாசலின் வழியா 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு தேவ ஆட்டுக்குட்டியானவர் கடந்து வந்து விட்டார். அதனால பயப்படாதீங்க. கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் எல்லாத்தையும் முடிச்சிட்டார். இனிதான் கர்த்தர் புதுசா அந்த பூமியில செய்ய போறாருன்னு இல்ல. கல்வாரி சிலுவையில ஏற்கனவே ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, எல்லாத்தையும் முடிச்சிட்டார். இப்போ உங்களுக்கு தலைவலி வருதுன்னா நீங்க போய் தலைவலிக்கான மருந்து தயாரிக்க வேண்டியதா? தயாரிக்கணுமா? இல்ல, அது ரெடிமேடா ஏற்கனவே விற்குது. அதை வாங்கி சாப்பிட்டாலே போதும், தலைவலி போயிடும். புரியுதுங்களா? அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு எல்லாவற்றுக்குமே இனிதான் ஆண்டவர் ஏதோ ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிப்பார் இல்லை. ஏற்கனவே கல்வாரி சிலுவையில அவர் ரத்தத்தை சிந்தி எல்லா நன்மையும் உனக்கு வச்சுட்டாரு. சிஸ்டர், உன் கண்கள் இன்றைக்கு அந்த சிலுவையை நோக்கி, அந்த ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார்த்தாலே போதும், நீங்க நம்பினாலே போதும், உங்க மேல அந்த தேவனுடைய கரம் இன்றைக்கு தொட்டு அந்த கட்டுகளை இருந்து உன்னை கம்ப்ளீட்டா இன்றைக்கு விடுதலையாக்க நீ ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர்.